Hi guys, welcome back. Last video நம்ம if else statement பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லூப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக லூப்னா என்ன? லூப்னா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறதா லூப்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த லூப்னா எப்படி என்னன்னு பார்க்கலாம். பேசிக்காக ரெண்டு டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்குது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஒன்று வந்து வைல் லூப், இன்னொன்று வந்து ஃபார் லூப். ஸோ இந்த வீடியோ நம்ம வைல் லூப் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வைல் லூப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ வைல் லூப் எப்படின்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த லூப் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த லூப் ஸ்டாப்பே ஆகாது, நெவர் எண்டிங்காக போயிட்டே இருக்கும் அன்லஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிற வரைக்கும். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? எப்பவும் போல் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு அசைன் பண்ணலாம். ஒரு எக்ஸ் வேரியபிள் எடுக்கிறோம், அதுக்கு ஜீரோன்னு ஒரு நம்பரை வந்து அசைன் பண்ணுறோம். வைல் எக்ஸ் லெஸ் தென் 10, இது வந்து கண்டிஷன். எக்ஸ் லெஸ் தென் 10 இருக்க வரைக்கும் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்போ புரியணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம வேரியபிளுக்கு ஜீரோ அசைன் பண்ணிவிட்டு வைல் ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கண்டிஷன் தரோம். எக்ஸ் லெஸ் தென் 10 இருந்துச்சுன்னா இந்த பிரிண்ட் வந்து எக்ஸை கொடுக்கணும். ஸோ இங்கே 0 லெஸ் தென் 10 ஆமாம், பிரிண்ட் எக்ஸ் ஜீரோ வந்து பிரிண்ட் ஆகும். பட் இந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகும்? ஒரு வேளை எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா இல்லை ஈக்குவல் டு 10 இருந்துச்சுன்னா கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும். பட் இது எப்பவுமே ஜீரோவாக இருக்கனால இந்த கண்டிஷன் ஃபெயிலே ஆகாது. அப்புறம் என்ன நடக்கும்னா, நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 0 0 0 0 0 0 0ன்னு நெவர் எண்டிங்காக போய்கிட்டே இருக்கும். நம்ம ஐடி கிராஷ் ஆகிற வரைக்கும் இது விடவே விடாது. ஸோ நான் பெட்டர் இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ இதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் கண்டிஷன் வேணும். வைல் லூப் யூஸ் பண்ணணும்னா அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் நிற்கும். அப்போ நம்ம அந்த கண்டிஷன் நிற்கிறதுக்கு நம்ம ஒரு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல. ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த நம்பர் வந்து 10க்கு மேலே போச்சுன்னா கண்டிஷன் ஃபெயில் ஆயிருமா இந்த நம்ம கேஸுக்கு. ஸோ அது எப்படி கொண்டு போகிறது? இந்த எக்ஸை வந்து ஜீரோன்னு இருக்கா, ஜீரோக்கு பதிலாக 10ஆக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் டேரெக்டாக இங்கே இந்த வைல் லூப் போனோடனே எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தாலும் பிரேக் ஆயிடும். அப்படி ஒரு வேளை நீங்கள் படிப்படியாக இப்போ நம்பர் இதே ப்ரோக்ராம் வைல் லூப் வச்சு நம்ம 1 to 10 நம்பரை பிரிண்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராமே ரன் பண்ணி பார்த்துலாம்ல. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு. என்ன நடக்குதுன்னா, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருதா, 0 லெஸ் தென் 10 கரெக்டா. ஸோ எக்ஸ் 0 + 1 1 பிரிண்ட் அது பண்ணுறோமா, 1 பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு செகண்ட் டைம் வரப்போ 1 லெஸ் தென் 10 2 3 4 5 6 7 8 10 வரைக்கும் போகும். 9 + 1 10 போகும். 10 லெஸ் தென் 10 இல்லை, ஃபெயில் ஆயிரும். ஸோ ஒருவேளை இங்கே ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனும் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் 11 போகிறப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ இப்படி தான் பேசிக்காக வைல் லூப் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஒரு கண்டிஷனை வந்து ஃபெயில் ஆகிற வரைக்கும் அது பிரிண்ட் ஆகிட்டு அந்த லூப் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட். ஸோ இங்கே 1 தான் இருக்கணுமா, 2 இருக்கக்கூடாதா அப்படின்னா 2 இருக்கலாம், 2 இருக்கலாம். இங்கே ப்ளஸ் தான் இருக்கணுமா, மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். டிவிஷன் இருக்குன்னா இருக்கலாம், சப்ராக்ஷன் இருக்குன்னா இருக்கலாம். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தரல, இது சப்ராக்ஷன் தரலன்னா இங்கே லெஸ் தென் 10 தான் இருக்குது. எப்போவுமே லெஸ் தென் 10 இருந்துச்சுன்னா இந்த லூப் வந்து இன்டெஃபினைட்டாக போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்டாப்பிங் கண்டிஷனே வராது, அதனால நான் கொடுக்கல. ஸோ இந்த ஸோ இதுதான் ஒரு சின்ன லைன் வச்சே நம்ம வந்து எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. 4 லைன்ஸ்லேயே இந்த கோட் வந்து 1 to 10 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இல்லைனா பிரிண்ட் 1 பிரிண்ட் 2 பிரிண்ட் 3 இந்த மாதிரி நீங்கள் கொடுப்பீங்களா. ஸோ வைல் லூப் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் ஆகும். ஸோ இது பார்க்க சின்னதாக இருக்கும், பட் ஒரு ப்ரோக்ராமில் ரன் பண்ணுறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வைல் லூப் பார்க்குறப்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். ஸோ சப்போஸ் எனக்கு இந்த நம்பர் 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும், 6லேருந்து எனக்கு பிரிண்டே ஆக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த கண்டிஷனை ஃபால்ஸ் ஆக்கணும்ல. ஸோ ஃபால்ஸ் ஆக்கிறதுக்கு வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதை எப்படி கொண்டு வரலாம்? இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6னா இந்த கண்டிஷனை ஃபெயில் பண்ணிவிடு. பிரேக் தி என்டையர் லூப், இந்த லூப்பே எனக்கு நிற்கணும் அப்படின்னு அர்த்தம். பாருங்களேன், 1 2 3 4 5 அது வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நோட் பண்ணி பாருங்க. 5 வரைக்கும் போகுமா, ஸோ 5 லெஸ் தென் 10 ஸோ எக்ஸ் இங்கே வந்து 6 ஆயிருமா. இப்போ இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6னா பிரேக்னா என்டையர் வைல் லூப்பே பிரேக் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நான் தூக்கிடுறேன். பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை தூக்கிட்டு
ஸோ இங்க இன்னொரு கண்டிஷன் இருக்கு. இப்ப நான் இந்த ஹேஷ்ன்னு குடுத்தேன்னா, இந்த இத வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஹேஷ்ங்கிறது ஒரு கமெண்ட் பண்ற ஆப்ஷன். இத நீங்க ஹேஷ்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த லைனே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நான் அது ஏன் பண்ணேன்னு நான் இப்ப ரீசன் சொல்றேன். இப்ப நான் இத ரன் பண்ணேன்னா 1 டூ 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுதா? ஸோ நான் இங்க வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த 5 மட்டும் எனக்கு பிரிண்டே ஆக வேணாம். இந்த 5 தவிர மீதி எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா, இப்ப நான் இந்த ஹேஷ ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு இப்ப ரன் பண்ணும். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5னா கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்றோம். பிரேக்னா என்டையர் லூப் பிரேக் பண்ணுச்சா? இப்ப கண்டினியூங்கிறது என்னன்னா கண்டினியூ ஆகும். எப்படி கண்டினியூ ஆகும்னா, இந்த 5ஆ இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆகாது. கண்டினியூங்கிறது நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகும். இந்த ஐட்ரேஷன் மட்டும் பிரேக் பண்ணும். கம்ப்ளீட் ஐட்ரேஷன் பிரேக் பண்ணாம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இந்த ஐட்ரேஷன் மட்டும் பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். எப்படின்னு பாருங்க. 1 2 3 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகுதா? 5 வந்து ட்ரூ ஆகுமா இந்த கண்டிஷன்? ட்ரூ ஆனே கண்டினியூ போகுமா? கண்டினியூ போனாலும் இந்த பிரிண்ட் ஆகாது. பிரிண்ட் ஆகாம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 5 லெஸ் தென் 10ஆ? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்னுங்கிறது 6 ஆயிருமா? ஸோ 6ங்கிறது எக்ஸ்கே போயிடும். பிரிண்ட் வந்து எக்ஸ் வந்து இதாயிரும். ஸோ 6 7 8 9 10லேருந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்டையர் வைல் லூப் இல்லை எந்த லூப் ஃபார் லூப்பாக இருந்தாலும் பிரேக் பண்ணிடும். கண்டினியூங்கிறது அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன் மட்டும் நமக்கு வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக்காக நான் வைல் லூப்பில் சொல்ல வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். பை கைஸ்.